பிஜேபியுடைய பி டீமாக கூட சீமா இருக்கலாம்ல, விலை போய் தான் இருக்கணுமா, அப்படி அவசியம் இல்லைல்ல. இது அரசியல் பண்ணலை சீமான் அவர்கள். ஏற்கனவே இஸ்லாமியர்கள் குறித்தும் கிறிஸ்தவர்கள் குறித்தும் என்ன சொன்னார், அவர் சாத்தானின் குழந்தைன்னார். அப்போவே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிச்சிருந்தீங்கன்னா சீமான இவர் தான் பேசியிருக்க பெரியார்கிட்ட வந்திருக்க மாட்டார். திராவிட கழகம் கோவப்பட்டாங்கன்னா கோவப்படாட்டாங்கன்னா எங்களுடைய கருத்தியலில் கை வைக்கிறார் சீமான். அதனால் நாங்கள் தான் முன்னிலையில் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அதை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம். என்ன சொல்கிறாரு, பெரியார் மணி அம்மையை கல்யாணம் பண்ணிட்டாரு. சரிங்க, கல்யாணம் தானே பண்ணார், வச்சுட்டு இருக்கலையே, இப்படிலாம் கேட்க வேண்டியிருக்கிறது. உங்கள் அரசியலை பேச என்ன, உங்களுடைய பர்சனல் விஷயம் பேசினா என்ன? பெரியார் மாதிரி யாரும் வழக்கு போட்டிருக்காங்களா? யாராவது எந்த நடிகையாவது வழக்கு போட்டிருக்காங்களா? ஏன்னா ஏமாத்தாலும் யாரும் சொல்லியிருக்காங்களா? பெரியார் இதில் யாருமே சொல்லலை. என்னங்க உண்மையை சொல்கிறேங்க. அம்பேத்கருடைய மாணவனாக வாழும் அம்பேத்கர் தலைவர் இருக்கிறார். அப்போ சமூக நீதி களத்தில் பெரியாரும் அம்பேத்கர் அவர்கள் இரட்டைக்குள்ள துப்பாக்கிகள் ஒரு குழலை அடித்து நொறுக்கிறோம். அடுத்து அங்கே தானே வந்தாகணும். திரு சீமான் அவர்களை ஏற்றி போட்டக்கூடிய அவருடைய தலைவர் இருக்கார் இல்லையா, மேதக பிரபா, அவங்க என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு தலைவர் உலக வரலாற்றிலேயே பிறக்கவும் இல்லை, இன்னைக்கு பிறக்கவும் போகவும் இல்லை என்று சொல்லிவிட்டு எனக்கு இட்லி சுற்றி தந்தார், தோசை சுற்றி தந்தார். இட்லிக்குள்ளே கறி இருந்துச்சு, ஆமாம் கறி. அதை என்னென்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். தான் தம்பி எப்படி சாப்பிட்ட அப்படின்னு கேட்டேன். ஒரு பக்கம் என்னுடைய தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர், உயர்ந்த தலைவர் என்று சொல்லிவிட்டு அடுத்த செகண்டு முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுடைய சர்வெண்ட் மாதிரி ஆக்கினார். எங்களுக்கு அது உடன்பாடு கிடையாது. எப்போது எங்களுக்கு அவருடைய பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு எப்போ காட்டினார்னா, பார்ப்பனிய கடப்பாரை எடுத்துக்கொண்டு திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று RSS உடைய மீட்டிங் என்று பேசுகிறார் பாருங்க. அப்போதும் ஆஹா பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று எங்களுடைய தலைவர் எல்சி தமிழ் என்ன செய்றாரு, வெளிச்சம் போட்டு காட்டினார். இந்த இடத்துல என்ன கேள்வினா, பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை உடைப்புங்கிறாரு. திராவிட இயக்கத்துக்கே கோபம் வரல, விசிக உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா திராவிட இயக்கத்துக்கு கோபம் வருதோ இல்லையோ, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு கோபம் வருதோ இல்லையோ, எங்களுக்கு கோபம் வந்து ஆகணும். ஏனென்றால் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அல்மஸ் சாஹிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சீமான் விசஸ் நாம் தமிழர் விசஸ் விசிகா, இதை பற்றி தான் கேட்க போகிறேன். சீமான் எப்போதுமே அண்ணன் திருமாவளவன் பற்றி விட்டு கொடுக்காம தான் பேசுவார், தவறாக பேசுனதே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை உடைத்தே எறிவேன் அப்படின்னு சூழல் வச்சிருக்காரு. இதை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணும்? சீமான் வெர்சஸ் விசிகன் அப்படி ஒன்று இல்லை, நாம் தமிழர் வெர்சஸ் விசிகான்னு இல்லை. நாம் திருமாவளவனையோ விடுதலை சிறுத்தையோ எதிர்கொள்ள முடியாமல் திராவிடத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னு அவர் பண்றாரா? அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னா, சீமான் வெர்சஸ் தமிழ்நாடுன்னு இருக்கு, சீமான் வெர்சஸ் தமிழர்கள் இருக்கு, நாம் தமிழர் வெர்சஸ் தமிழர்கள் இருக்கு. ஏன் சொன்னா, சீமானுடைய கருத்தியலை நாங்கள் அண்ணன் சீமான் தான் சொல்லுவோம். நான் விசிகாவுடைய மாநில பொறுப்பில் இருந்தால் கூட இன்னைக்கு கூட எங்கள் அண்ணன் சீமான் என்று அப்படிதான் எங்கள் அண்ணன் திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் சமீபத்தில் நடவடிக்கையில் பார்க்கும்போது அவருடைய உடன்பாடுகளை விட முரண்பாடுகள் அதிகமாக இருக்குது. ஏன்? ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக பாருங்களேன், தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய தொண்டர்களை குசிப்படுத்துவதற்காக அறிவுக்கு பொறுத்தவரெல்லாம் பேசுவார் சீமான். நாங்கள் கடந்து செல்வோம். உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், இப்போ தமிழ்நாட்டுடைய மீனவர்கள், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படுகிறார்கள். இது இரண்டு நாட்டுக்கு இடையில் சர்வதேச ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் திரு சீமான் என்ன செய்வார், நான் தமிழக மீனவர் கையில் AK-47 T-56 இயந்திர துப்பாக்கியை கொடுப்பேன், நான் நெய்தல் படையை அமைப்பேன். நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக மீனவர்கள் துப்பாக்கி எடுத்து சுடுவாங்க. யார? இலங்கை கடற்படையை. இங்கே விசில் பறக்கும் கீழே. அண்ணன் எப்படிப்பட்ட கருத்து பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு ரசிக்கல, சரி ஏதோ ஒரு குசிப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு அப்படிம்பாங்க. கடந்து சென்றோம். பேசக்கூடாது. ஏன்னா இதில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சார், பிரதமர் நேரடியாக பார்த்தார், கடிதம் எழுதினார். இதுதான் நடைமுறையை தவிர வேறு எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த மாதிரி சொல்லலை. நாங்கள் கடந்து சென்றோம். சரி ரைட்டு, அறிவுக்கு பொருத்தமில்லாமல் பேசுகிறார், அறிவுக்கு பொருத்தமில்லாமல் பேசுகிறாரு, ஓகே. ஆனால் அறிவுக்கு பொருத்தமில்லாதவர் சீமான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தானே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அவருக்கு அறிவு உண்டு. சீமான் நான் முட்டாள்னு சொல்ல வரல, மக்களை குசிப்படுத்துறதுக்காக செய்கிறார். உதாரணம் எடுத்துக்கங்களேன், திரு சீமான் அவர்களை ஏற்றி போட்டக்கூடிய அவருடைய தலைவர் இருக்கார் இல்லையா, மேதக பிரபா, அவங்க என்ன சொல்கிறாரு, இப்படிப்பட்ட ஒரு தலைவர்
உலக வரலாற்றிலேயே வந்து பிறக்கவும் இல்லை, இன்னைக்கு பிறக்கவும் போகவும் இல்லை என்று சொல்லிவிட்டு எனக்கு இட்லி சுட்டு தந்தார், தோசை சுட்டு தந்தார், இட்லிக்குள்ளே கறி இருந்துச்சு, ஆமாம் கறி, அதை வந்து என்னென்னா நீங்கள் வந்து சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். தான் தம்பி எப்படி சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டேன். ஒரு பக்கம் என்னுடைய தலைவர் அப்பழுக்கற்ற தலைவர், உயர்ந்த தலைவர் என்று சொல்லிவிட்டு அடுத்த செகண்டு முனியாண்டி விலாஸ் ஹோட்டலுடைய சர்வெண்ட் மாதிரி ஆக்குனார். எங்களுக்கு அது உடன்பாடு கிடையாது. யாருக்கும் உடன்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட இதெல்லாம் சொல்லும்போது நாங்கள் வந்து கடந்து போனோம். சரி ஏதோ பேசிட்டு போகிறோம் ஐயா, தன்னுடைய ரசிகர் மன்றத்தை வந்து ரசிகர் மன்றம் தப்பாக வைக்கக்கூடாது, தொண்டர்களை வந்து கட்டமைக்கிறதுக்காக பண்ணுறான்னு நினச்சோம். ஆனால் எப்போது எங்களுக்கு வந்து அவருடைய பூனைக்குட்டி வெளியே வந்துட்டு எப்போ காட்டினாருன்னா, பார்ப்பனிய கடப்பாரை எடுத்துக்கொண்டு வந்து திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று ஆர்எஸ்எஸ் உடைய மீட்டிங் என்று பேசுகிறார் பாருங்க. அப்போதும் ஆஹா பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது என்று எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் என்ன செய்றாரு, வெளிச்சம் போட்டு காட்டினார். இந்த இடத்துல என்ன கேள்வினா, பிராமண கடப்பாரை கொண்டு திராவிடத்தை உடைப்பேங்கிறாரு. திராவிட இயக்கத்துக்கே கோபம் வரல, விசிகா உங்களுக்கு ஏன் கோபம் வருது? ஏன்னா திராவிட இயக்கத்துக்கு கோபம் வருதோ இல்லையோ, திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு கோபம் வருதோ இல்லையோ, எங்களுக்கு கோபம் வந்து ஆகணும். ஏனென்றால் சமூக நீதி களத்தில் அம்பேத்கர் அவர்களை, புரட்சியாளர் அம்பேத்கரை போலவே பெரியாரும் இரட்டை குழல் துப்பாக்கியாக செயல்பட்டவர்கள். எங்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் வந்து முதன்மையான தலைவராக பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ எங்களுடைய தலைவரை அவர் கை வைக்கும்போது நாங்கள் தான் கோபப்படணும். திராவிட கழகம் கோபப்பட்டாங்கன்னா கோபப்பட்டாங்கன்னா எங்களுடைய கருத்தியலில் கை வைக்கிறார் சீமான். அதனால் நாங்கள் தான் முன்னிலையை என்ன செய்ய வேண்டியிருக்கோம், அதை வந்து நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கோம். ரெண்டாவது, இது எங்கள் கட்சி பிரச்சனை கூட இல்லை. திராவிடம் என்றால் என்ன, பெரியார் என்றால் என்ன, பெரியார் தனி மனுஷன் கிடையாது. 90 வயதிலும் மூத்திர சட்டியை கையில் எடுத்துக்கொண்டு தெரு தெருவாக போனது வந்து சொத்து சேர்க்கறதுக்காக இல்லை. எதுக்காக போனார்? மனிதன் மதியா, சூத்திரம் பஞ்சமன், காலில் பிறந்தவன், நான் உயர்ந்த குலம் நீ தாழ்ந்த குலம், அதை ஒழிக்கிறதுக்காக தான் பெரியார் வந்தார். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மண் தான் தமிழ்நாட்டு மண். அதை எதை கொண்டு தகுக்கிறாரு? பார்ப்பனிய கடப்பாரு தகுக்கிறார். அதுதான் சொல்கிறோம், இது நாக்பூர் ஸ்கிரிப்டு, இது அரசியல் பண்ணலை சீமான் அவர்கள். ஏற்கனவே இஸ்லாமியர்கள் குறித்தும் கிறிஸ்தவர் குறித்தும் என்ன சொன்னார், அவர் சாத்தானின் குழந்தைன்னார். அப்போவே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கண்டிச்சிருந்தீங்கன்னா சீமான இவர் தான் பேசியிருக்க, பெரியார்கிட்ட வந்திருக்க மாட்டார். இந்த இடத்துல என்னன்னா, சீமான் கையில பார்ப்பனிய கடப்பாடை கொடுத்தது யாருங்கிறத விட சீமான் பார்ப்பனிய கடப்பாறையை எடுக்க வைத்தது திராவிடமாங்கிற ஒரு கேள்வி இல்லை. ரெண்டையுமே பேசணுங்கிற. சீமானின் பார்ப்பன கடப்பாறையை கொடுத்தது குருமூர்த்தி, எடுக்க வைத்தது எடுக்க இல்லையே திராவிட. எங்களை எடுக்க வச்சாங்களா? முடிஞ்சுச்சா? எங்கள் தலைவரை வந்து பேரம் பேச முடியுதா? எழுச்சி தமிழை வந்து கடப்பாறை கொடுக்க முடியுதா? கையில் கடப்பாறையை உருவி வங்காள விரிவிடங்களில் வீசிடுமா அப்படிலாம் இருக்கணும் நீங்கள். அப்போ திராவிடத்தை ஏன் உடைக்கிறான்னா நாங்கள் எதாவது கேள்வி கேட்குறோம். இன்றைக்கி பெரியாரை கீழே போட்டு மிதிக்கிறீங்க, பெரியார் அப்படி செய்தார் இப்படி செய்தார்னு சொல்கிறீங்க, எல்லாம் புழுகு மூட்டைகள். சரியா? பெரியாரை வந்து பேசுவதற்காக இஸ்லாமிய சகோதரிகள் நிறுத்தினார். ஃபர்தரில் வந்து பிள்ளைகள் பேசுதுங்க. பெரியாருடைய அந்த அனுபவத்தை 5ஆல் டிவைட் பண்ணாலும் வயசு வராது. அந்தளவுக்கு இளைய பிள்ளைகளை விட்டு பசங்களை விட்டு திட்ட வைக்கிறாங்க. அடுத்து யார் திட்ட போகிறீங்க? இப்போ இன்றைக்கி பெரியாரை காலி பண்ணுறீங்க, அடுத்து அம்பேத்கர் தானே. அதான் தான் நம்ம என்ன செய்யணும் நிற்கிறோம். இப்போ இதில் வந்து திராவிடம் தான் திட்டம். எங்கே திட்டம் வச்சிச்சு? எந்த திராவிட கட்சி சீமான திட்டுன்னு சொல்லிச்சு பெரியாரை? நீங்க சொன்னதை பார்த்தா சீமான் விலை போயிட்டாருங்கிற மாதிரி இருக்கு. அது எனக்கு தெரியாது. இந்த மாதிரி ரகசிய தகவல்லாம் ஒருவேளை ஊடகம் உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அதாவது உங்களுடைய ஏதாவது ரகசிய குறிப்பிட்டு அதையும் சொல்லிருங்க, பதிவு செஞ்சிருவார் மேட்டரில். நம்ம அந்த அளவுக்கு இல்லை விலை போன அவர் வந்து அந்த ஸ்கிரிப்டை பேசுகிறாருங்கிறேன். ஆர்எஸ்எஸ் என்ன ஸ்கிரிப்டை பேசுகிறோம் அது இங்கே பேசுகிறாரு அவர். எனக்கு தெரியாது, தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். விலை அவரே அரசுக்காரலாம் இருக்கலாம். ஏன் விலை போனால் தான் பேச முடியுமா? பிஜேபியுடைய பி டீமாக கூட சீமா இருக்கலாம்ல, விலை போய் தான் இருக்கணுமா? அப்படி அவசியம் இல்லைல்ல. இப்போ குருமூர்த்தி பேசுகிறார் என்று சொன்னால், இப்போ மோடி அமித்ஷாமா பேசுகிறாங்கன்னா மோடி அமித்ஷா யார்? ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட்டு. அது போல மறைமுகம் கூட இருக்கலாம், எனக்கு தெரியலை. ஆனால் பேசுகிற ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்கிறது. என்ன சொல்கிறாரு? பெரியார் வந்து மணி அம்மையை வந்து கல்யாணம் பண்ணிட்டாருன்னு. சரிங்க, கல்யாணம் தானே பண்ணார், வச்சுட்டு இருக்கலையே, இவ்வளோ கேட்க வேண்டியிருக்கிறது. உங்கள் அரசியல் பேசுனா என்ன, உங்களுடைய பர்சனல் விஷயம் பேசுனா என்ன? பெரியார் வந்து விமர்சனத்துக்கு உள்ளானதுன்னு கிடையாது, அப்படி சொல்ல வரல. பெரியாரையும் விமர்சனம் பண்ணுங்க, ப்ரோஆக்டிவ் கிரிட்டிசிசம் பண்ணுங்க. அவருடைய கருத்தியில் என்ன பிரச்சனை, கடவுள் மறுப்பு கொள்கையில் பிரச்சனை பேசுங்க, எல்லோரும் பேசுவோம். அவர் வந்து சாமி சிலைகளை போட்டு உடைத்தாரா, அதை பேசுவோம்.
அது என்ன ப்ளஸ் மைனஸ் பேசுவோம். கடவுள் ஆனா இல்ல, ஒருத்தன் கூட சாமி சிலை மேல கை வச்சதே கிடையாது. சார் கடவுள் கடவுள் இல்லைன்னு சொல்லவும் தான் கடவுள் சாமி சிலை போட்டு உடைக்கிறான், கோயிலை இடிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நான் ஒத்துப்பேன், ஆமா. ஒத்துப்பேன். அப்படிப்பட்ட பெரியார் தான் என்ன சொன்னாரு, இன இழிவு நீங்க இஸ்லாமே நன்மருந்துட்டாரு. அவர் முஸ்லீமா பெரியாரு? எல்லா விஷயத்தையும் தான் வந்து தகர்க்கிறதுக்காக பெரியார் வந்தார். ஏன் கடவுள் விஷயத்துக்கு அவர் வந்தார்? நீங்கள் கடவுளின் பெயரை சொல்லி மனு தர்ம அரசியல், மனு தர்ம கோட்பாடு, அந்த வர்ணாசிரம் என்ன சொல்கிறது, இவர் பிரம்மன், தலையிலிருந்து பிறந்தவன், இவன் வந்து மேல்மட்டம், நீங்கள் சூத்திர பஞ்சமணி காலில் பிறந்திருக்கா, இந்த விஷயத்தை சொல்லக்கூடியது மனு தர்மம். மனு தர்மத்தை சொல்லக்கூடியது இந்து மதம். எனவே இந்து மதத்துடைய கடவுளை உடைக்கிறேன்னு வந்தவர் தான் பெரியாரை தவிர அவர் கடவுளுக்கு எதிரானவரோ மதத்துக்கு எதிரானவரோ கிடையாது. இந்த பாயிண்டை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பெரியாருடைய காலத்தில் அங்கே இருந்த அந்த ஏற்றத்தாழ்வுகள் சமூக நீதிக்கான களத்தில் பேசிய விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு பெரியார் வந்து அந்த பொம்பளை வந்து வச்சுட்டு இருந்தாங்க மாதிரி நீங்கள் அசிங்கமாக கொச்சப்படுத்தும் போது இப்போ எதிர்கேள்வி உங்களை போக்கி வருமா இல்லையா? பெரியார் மாதிரி யாரும் வழக்கு போட்டிருக்காங்களா? யாராவது எந்த நடிகையாவது வழக்கு போட்டிருக்காங்களா? என்ன ஏமாத்தாலும் யாரும் சொல்லியிருக்காங்களா? பெரியார் இதில் யாருமே சொல்லலை. என்னங்க உண்மையை சொல்கிறேங்க. நான் வந்து விஜயலட்சுமி சொல்லலைங்கண்ணா, நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. நான் என்ன செய்யறது? உண்மை இல்லைங்க. இல்லை சார், இதே மாதிரி குற்றச்சாட்டு உள்ளானவரா பெரியார்? இல்லை. அப்படி பெரியார் என்ன சொல்கிறீங்க? ஒரு 20 வயசு ஒரு தங்கச்சியை நிறுத்தி வைத்து அவருக்கு இஸ்லாமிய அடையாளத்தோட ஃபர்தாவை போட்டுவிட்டு அவர் பெரியாரை விமர்சனம் பண்ண வைக்கிறீங்க. எப்படி அந்த பொண்ணு பேசுது? பெரியாருடைய அம்மா அவருடைய தன்னுடைய கருவறையை அறுத்து வீசி எறிந்தார், ஈர வெங்காய ராமசாமி பிறந்திருப்பாரான்னு கேட்குறான்னா இது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய இது கிடையாது. பெரியார் வாழ்ந்த காலத்தில் கண்ணியத்தமிழர் காதமிழத்து வாழ்ந்திருக்கார். எந்த இஸ்லாமிய அறிஞர்களும் எந்த இஸ்லாமிய இயக்கத்தின்னு சொன்னது கிடையாது. ஏன் இஸ்லாமிய விடுங்க, சமகாலத்தில் வாழ்ந்த எந்த அரசியல் கட்சியிலும் பெரியாரை எதிர்த்தாங்களே, அவர் கூட இப்படி குறை சொல்லலை. காங்கிரஸ் வந்து பெரியாரை ரொம்ப வந்து அந்நியமாக பண்ணாங்க இல்லை, காங்கிரஸ் பல விஷயத்தை எதிர்த்துச்சு. காங்கிரஸ் தலைவர் ஏதாவது இப்படி பேசினாங்களா? நீங்க சொல்ற பார்த்தா சீமான் தன்னுடைய கட்சி தொண்டர்கள்ட்ட வந்து பெரியாருக்கு எதிராக பேசிவிடணும் தூண்டி விட்ட மாதிரி. ஆமா, தூண்டுறாரு. ஆமா, சீமான் அவர்கள் அது இஸ்லாமிய சமூகத்தை கொடுக்கிறார். ஏன் ஆரம்பிச்சு சொன்னா உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட சீமான் ஏன் சார் பேசல? இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் சாத்தானின் குழந்தைகள் பேசினாரா இல்லையா? சீமான் பேசினாரு. வீடியோ கிளிப் எங்கிட்ட நான் தர்றேன் உங்களுக்கு. பரபரப்பாச்சா இல்லையா? செக்கு மரச்செக்கு எண்ணெய்க்கு திரும்பி நீங்கள் வந்தது போல இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நீங்க சைவ மதத்துக்கு வாங்க சொன்னாரா இல்லையா? போகல. அதில் முன்னுக்கு முன் முரண்டாரு. தெரியல, எனக்கு தெரியவில்லை. அதான் சொல்றேன், முன்னுக்கு பின் முரண்படுவார். சீமனை பொறுத்த வரைக்கும் மேதகு பிரபான்னு சொல்லிக்கிட்டு அடுத்து முனியாண்டி விலாஸ் ஹோட்டல். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து என்ன செய்வேன், ஆயுதத்தை கொடுப்பேன், அப்படி சுட்டு வீழ்த்துவேன். இப்படி பேசக்கூடியவர் தான் முன்னுக்கு. இவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய தம்பிமார்கள் நீங்கள் தெளிவாக என்ன செய்யணும். பிராமணிய கடப்பாறை இதெல்லாம் உடைச்சிருக்குது. பிராமணிய கடப்பாறை இங்கே நம்ம இந்திய வரலாற்றை எடுத்துக்கிட்டோன்னா 2000 வருஷமாக இந்த கடப்பாறை இருந்து கொண்டிருக்கிறது. பௌத்த கொள்கையை இந்த மண்ணிலிருந்து உடைத்தது யார்? பிராமண கடப்பாறை அப்படின்னு நான் சொல்லலை. பௌத்த ஸ்கிரிப்டை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஹீனயானம் மகாயானம் எப்படி உடைச்சப்பட்டது? பிராமண கடப்பாறை உடைத்தது. பௌத்த பிக்குகளை எல்லாம் வந்து கொன்றது யார்? பிராமண கடப்பாறை கொண்டது. பௌத்த விகாரங்கள் எல்லாம் உடைத்தது யார்? பிராமண கடப்பாறை உடைத்தது. ஆதரவு தர்றேன். அப்போ நீங்கள் அந்த கடப்பாறையை கையில் எடுத்துக்கொண்டு திராவிடத்தை நீங்கள் உடைக்கணும்னா நீங்கள் குறைந்தபட்சம் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? தமிழ் தேசிய ஆளாக இருந்தால், தமிழ் தேசியம் பேசுவதில் சீமான் வந்து உண்மையாளராக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? என்னுடைய தமிழ் தேசிய கடப்பாறையை கொண்டு வந்து உன் திராவிட கடப்பாறை உடைத்துன்னு சொன்னால் கூட நாங்கள் கேள்வி கேட்டிருப்போம். தமிழ் தேசிய கடப்பாறை எப்படி திராவிட கடப்பாறை உடைக்கும், திராவிட கோட்டையை உடைக்கும்? அப்போ திராவிடம் என்றால்னா தமிழ் தேசியம் என்றால் நம்ம கேள்வி கேட்டிருப்போம். அப்போ சீமான் கையில் பிடிச்சிருந்த தமிழ் தேசிய கடப்பாறையை கீழே போட்டுட்டு பிராமண கடப்பாறை கையில் எடுத்திருக்காரு. தமிழ் தேசியம் வந்து கடப்பாறை கிடையாது. தமிழ் தேசியம் வந்து என்னென்னா சாந்தை குலைத்து பிரிக் அதாவது செங்கலை அடிக்க கோட்டை கட்டக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அங்கே கடப்பாறை. கடப்பாறை பொறுத்த வரைக்கும் அது அழிவு சக்தி தானே. தமிழ் தேசியத்தை பொறுத்த வரைக்கும் அழிவு சக்தி கிடையாது, ஆக்கும் சக்தி. இப்போது தமிழ் தேசிய உதாரணம் உங்களுக்கு கேள்வி கேட்பாரு, தமிழனா திராவிடனா கேட்பாரு. இப்போ நான் எடுத்துக்கிறேன், நான் ஒரு வழக்கறிஞன், நான் ஒரு அரசியல்வாதி. நீ வழக்கறிஞர் அரசியல்வாதியா? நான் வழக்கறிஞர் அரசியல்வாதி. நீ தமிழனா இந்தியனா? நான் இந்தியன் தமிழன்பா. இது என்ன முரண்பாடு இருக்குது? ஒரு முரண்பாடு இல்லையா? நான் தமிழனாக இருந்து கொண்டே திராவிடனாக இருக்கக்கூடாதா? நான் திராவிடனாக இருந்து தமிழனாக இருக்கக்கூடாதா? இப்படிப்பட்ட முரண்பாடான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில் பெரியாரை அடித்து நொறுக்கும் போது தான் நாங்கள் ஃப்ரெண்டில் வர வேண்டியிருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட கழகம் பேசவில்லை.
திமுக பேசுகிறது பேசலை, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக பேசுவோம். ஏன் எங்கள் தலைவரை கை வைத்திருக்காங்க, இதுதான் நோக்கம். ஆனா என்ன ஒரு விஷயம் புரியலன்னா, சீமான நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வளர்த்து விட்ட பெரியாரே எதிர்த்து பேசுறார் சீமான் அவர்கள். ஆனா அதே நேரத்துல பிராமணக்கான பாறை எடுத்து திராவிடத்தை உடப்பங்கிறாரு, திராவிட கட்சிகளை தாக்கி தெரிஞ்சுலாம் பேசுறாரு. ஆனா ஒரு காலம் உங்களுடைய தலைவர் திருமானனுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. ஆனா திருமான சைட்டமேனிக்கு சீமானுக்கு எதிராக பயங்கரமான கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? சீமான் விசஸ் திருமா, இது எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது சகட்டு மேனிக்கு இல்லை, ஆதாரப்பூர்வ தலைவர் பேசுகிறார். உதாரணமாக எடுத்துக்கிறீங்களேன், இப்போ மேதகு பிரபா அவரை சந்தித்த தலைவர் இருக்கிறார்கள். ஏன் அவரே கூட இவர் சீமான் அவர்கள் எந்த தலைவரை ஏற்றி புகழ்கிறாரோ அந்த தலைவர் பெரியாரை ஏற்றுக்கொண்டவர். திரு சீமான் அவர்களே சொல்கிறார், நான் என் தலைவனை பார்த்துட்டு வந்த பிறகுதான் நான் பெரியாரையும் அம்பேத்கரையும் நான் என்ன செய்கிறேன், தூக்கி போட்டுற எங்களுடைய தலைவர் என்று பேசின கிளிப்புகள் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அண்ணன் வைகோ போன்றவர்கள், அண்ணன் நெடுமாறன் போன்றவர்கள், எங்கள் தலைவர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் இலங்கைக்கே சென்று வன்னிக்காட்டிலேருந்து மாதக்கணக்கில் நின்று பழகிட்டு வந்திருக்கிறாங்க. அத்தகைய மேதகு தலைவரை பார்த்தவர்கள் யாரும் சீமான் பேசுகிற மாதிரி பேசலை. இன்னும் சொல்லப்போனால் சீமானுடைய கருத்துக்கு நேர்முரணாக இருக்கிறார்கள். பெரியாரை ஏற்று போகிற 2. மூன்றாவது, நாங்கள் ஏன் விமர்சனம் பண்ண வேண்டியிருக்குன்னா, பெரியாரை அடின்னு அடித்து நொறுக்கிட்டு திருமாவளவன் தான் எங்களுக்கு பெரியாருன்னு சொல்லும் போது எனக்கு டேஞ்சராக தெரியுது. ஆஹா, திருமாவளவன் தான் பெரியாருன்னு சொன்னால் பெரியாரை அவ்வளோ அசிங்கமாக பேசிட்டு, பெரியாரை அவ்வளோ மட்டரகமாக பேசிட்டு, தந்தை பெரியார் அவர்களை இழிவாக பேசிட்டு எங்களுக்கு திருமாவளவன் தான் பெரியார்னு அடுத்து எங்கள் தலைவரை பேச போகிறீங்களா? அப்படி தானே அர்த்தமாக போகுது. நீங்கள் அப்படி யோசிக்கலாம் இல்லையா? எங்களுக்கு காலி பண்ண முடியாது. எங்கள் கருத்து என்பது அது தெரியாது. அவர் தான் சொல்லணும், வெளிப்பே சொல்லட்டும், அது தெரியாது எங்களுக்கு. இருக்கலாம், நீங்கள் யூகிக்கிற மாதிரி பல பேர்கள் அப்படிதான் வருது. திருமாவளவனை எப்படியாவது காலி பண்ணி ஆகணும். ஏன்னா கருத்தியல், பெரியாருடைய கருத்தியல வீரியமாக பேச திருமாவளவன் தான். அதுபோல் அம்பேத்கருடைய கருத்தியல வீரியமாக பேச திருமாவளவன் தான். பெரியார் அடி அடிச்சு போட்டு பெரியார் மாதிரி தான் திருமாவளவன் சொன்னால் என்ன ஆயிடுதான், அடுத்து திருமாவளவன் கை வைக்க போகிறோம் அர்த்தமாகிறது. அப்போ அதெல்லாம் இருக்கலாம். ஏன்னா வாழும் அம்பேத்கராக எங்கள் தலைவர் தானே இருக்கிறாரு. அம்பேத்கருடைய மாணவனாக வாழும் அம்பேத்கர் தலைவர் இருக்கிறார். அப்போ சமூக நீதி களத்தில் பெரியாரும் அம்பேத்கர் அவர்கள் இரட்டைக்கிழ துப்பாக்கிகள் ஒரு குழலை அடித்து நொறுக்கிறோம். அடுத்து அங்கே தானே வந்தாகணும். யூகிக்கு சொல்லலை, வடக்கத்திய ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் அந்த பொறுப்பில் இருக்கிறனால சொல்கிறேன். வடக்கத்திய ஊடகங்கள் அம்பேத்கருடைய ரைட்டிங்ஸு, அம்பேத்கருடைய அந்த விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டு பார்த்துருக்கலாம், அம்பேத்கர் இப்படி சொன்னார், பாகிஸ்தான் பிரியும்போது இந்த கருத்தை சொன்னார், இப்படிலாம் இந்தியில் பேசி கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் நாக்பூரில் போய் ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டு தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி ஐயா குருமூர்த்தி வேலையாக வரும். அப்படி வரும்போது நாங்கள் காத்திருக்க முடியாது. முறுக்கு ஊட்டி நம்ம சொல்லி வைக்கிறோம். இல்லையே, இல்லை டைரக்டாக அவர் மோகன் பகதூர் கீழே தான் இருக்காங்க. என்ன குருமூர்த்தி சொல்லி? ஆமாம், அவங்க ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்குது. நாக்பூர் ஸ்கிரிப்டை பேசான்னு சொல்கிறாங்க. சேர்த்தாலும் ஆசைப்படுறதுக்கு இல்லை, சேர்த்தாலும் எங்களுக்கு ஆசைப்படுறதுக்கு இல்லைங்க. அப்படிதாங்க இருக்கு அந்த கருத்திலே. அதுதான் கேட்டு, அது அறிவார்ந்த கூட்டமாங்கிற கேள்வி நமக்கு வந்து விட்டது. ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கடந்த 3 வருடங்களாக உங்களை போன்ற ஊடகங்களாக பேசும்போது எங்கள் அண்ணன் சீமான், எங்கள் திரு சீமான் இப்படி தான் நாங்கள் பேசியிருக்கிறோம். விட்டு கொடுத்து நாங்கள் பேசலை. எங்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் எனக்கு உடன்படக்கூடிய கருத்தும் இருக்குது, முரண்படக்கூடிய கருத்தும் இருக்குது. ஆனால் சமீபத்திய அந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் பார்த்தீங்கன்னா உடன்பாடை விட முரண்பாடு கூடிவிட்டது, கடுமையான முரண்பாடு. நீங்கள் இப்போ எங்கள் தலைவரை பற்றி பேசுகிறாருல்ல, பெரியாரை அடித்து நொறுக்கிட்டு திருமாவளவன் தான் பெரியாருங்கிறாரு. இப்போ எப்படிப்பட்ட ஒரு கருத்தியல் இருக்குது? அப்போ எங்கள் தலைவரை எங்கே கொண்டு நிறுத்துறாரு பாருங்க. எங்கள் தலைவரை எங்கே கொண்டு நிறுத்துகிறார்? சரி, அவர் ஒரு பெரியார் லிஸ்ட் ஒன்று போட்டிருக்கார். பெரியார் லிஸ்ட் போட்டிருக்காரு, ஆயத்துதாசி பண்டிதர் எல்லாத்தையும் போட்டிருக்காரு. ஒரு 25 பேரை போட்டிருக்காரு. அந்த 25-30 பேரும் தந்தை பெரியார் அவர்களை ஏற்றி போட்டினார்களா, தூத்தினார்களா? இதெல்லாம் கேள்வி. அத்தனை பேரும் பெரியாரை புகழ்ந்துருக்கிறாங்க. அப்போ நீங்கள் யார் தலைவர்னு சொல்லி பெரியார் என்று சொல்லி லிஸ்ட்டு போட்டாரோ சீமான் அவர்கள், அத்தனை பேருமே பெரியாரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவங்க லிஸ்ட்டில் முகமுடியை போட்டுக்கிட்டு நான் பெரியாரை திட்டுவேன் என்று சொன்னால் நான் எங்கே போய் சொல்கிறது? இப்போ இதை தான் சொல்ல வேண்டியிருக்குது. நீங்கள் கேட்ட கேள்வி இருக்குல்ல, கச்சை கழிச்சிட்டு சேகர போகிறாராண்டு, சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையோ என்று நான் கருதுகிறேன். இல்லை, நீங்கள் சீமான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படுறாரு, சீமான் RSS ஆளு, சீமான் பிஜேபியோட கட்சியை போய் இணைச்சிடுவாரு, அடுக்கடுக்காக சீமானுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களே. ஆனால் திருப்பரங்குன்றத்தில்
ஒரு விஷயம் கூட அந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒரு இடத்துல கூட பிஜேபிக்கு ஆதரவா ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை சீமான் எடுக்கவே இல்லையே, சீமான் பேசவே இல்லைல்ல. நீங்க ஊடகத்தை பாக்குறீங்களா இல்லையா? என்ன சொன்னாரு? ஏன் தீபத்தை ஏற்ற வேண்டியதானங்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுறதுக்கு யாரும், அதாவது என்னன்னா டிசம்பர் 3ஆம் தேதி தமிழ்நாடு அரசுடைய எந்த அறநிலைத்துறையின் சார்பாக 4500 கோயிலில் தீபம் ஏற்றுறாங்க. கார்த்திகை தீபம் எங்கேயும் எந்த பிரச்சனையும் வரல. ஆகம விதிகளின்படி நூற்றாண்டு காலமாக எந்த இடத்தில் திருப்பரங்குன்றம் முறையில் ஏற்றப்பட்டதோ அதை தீபம் ஏற்றி முடித்துட்டாருங்க. இப்போ பிரச்சனை பண்ணுறது யாருன்னா எங்கள் அண்ணன் ஹெச் ராஜா. ஒரு அண்ணன் சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஹெச் ராஜா போய் என்ன செய்கிறாருன்னா, நான் அயோத்தியாக மாற்றுவேன் திருப்பரங்குன்றத்தை சொல்லிட்டு அங்கே வன்முறை செய்கிறாரு. அங்கே சபதம் எடுக்கிறாரு. அயோத்தின்னா என்ன? கற்றறிவார்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய இடமா அயோத்தியா இருக்குதா? அயோத்தி கலவர பூமியாக அந்த இது இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது. புல்டோசர் அரசாங்கம் நடத்தக்கூடிய இடம் அயோத்தி. தமிழ்நாடு எப்படிப்பட்ட இடம்? கல்வியில், வேலை வாய்ப்புகளில் எல்லாத்துலேயும் முன்னோடியமான மாநிலம் நம்ம தமிழ்நாடு. உலகத்தில் இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் போன்ற பெரிய பெரிய நிறுவனங்களில் கோலச்சக்கூடிய தமிழர்கள் கல்வியில் மேம்பட்டுருக்கிறோம். நாட்டுடைய வளர்ச்சியில் ஜிடிபியில் 2வது இடத்துல நம்ம இருக்கிறோம். அதிகமாக அள்ளி வாரி வழங்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இருக்குது. அது எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கே ஒரு கட்டமைப்புலாம் பார்த்தா மேலோங்கி இருக்கிறது. இது பிஜேபி நடக்கலை. திராவிட கட்சியாக இருந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி அரசு அங்கே ஆட்சி பண்ணி தான் இவ்வளோ கட்டமைப்பை இங்கே என்ன செஞ்சு வைத்திருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் அயோத்தியாக மாற்றுவேன் என்று சொன்னால் இங்கே கட்டமைப்பை பற்றி பேசலை, கல்வியை பற்றி அவர் சொல்லலை. எதை சொல்கிறாரு? வன்முறையை சொல்கிறார். அயோத்தியில் ராமர் கோயில் அந்த விஷயத்தை பயன்படுத்தி எப்படி பாபர் மசூதியை தகர்த்து தரமட்டமாக 1992 92 அதுபோல் சிக்கந்தர் தர்காவை நாங்கள் தகர்த்து தரமட்டமாக்குவோம், இங்கே அயோத்தியா மாற்றி இங்கே ரத்த கலரையை ஓட்டுவோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு பொருள். அப்போ அதே குரலில் திரு சீமான் அவர்கள் இதையெல்லாம் சொல்லாமல் தீபம் ஏற்றிட்டு போங்க, ஹெச் ராஜாவுடைய குரல் தீபம் ஏற்றுறது எங்கே? சிக்கந்தர் தர்காவில் கோர்ட்டு கேஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறார். கோர்ட்டில் கேஸ் இது மட்டும் தான் இருக்கா? 1868 என்ன தீர்ப்பு வந்துச்சு, 1997 என்ன தீர்ப்பு வந்துச்சு, 2014 என்ன தீர்ப்பு வந்தது, 2017 என்ன தீர்ப்பு வந்தது, எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே மேல்முறை போனதும் அத்தனை நீதியரசர்களும் என்ன சொல்கிறாங்க? நூற்றாண்டு காலமாக எங்கே இருந்துச்சோ அங்கே போய் பண்ணுங்கப்பா, தர்கா வேற இருக்கு, கோயில் வேற, எல்லாம் சகோதரத்துவமாக இருக்கிறாங்க தான் சொல்கிறாங்க. மதுரை மண்ணினுடைய மக்களே, மண்ணின் மைந்தர்களே, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், ஒத்துமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொங்கல் திருவிழா இது வெற்றிகரமாக 17வது வருஷங்க. எங்கள் வீட்டில் சமையல் கிடையாது. 16 வருஷம் தாண்டி காலையிலேயே கொண்டு இறக்கிட்டாங்க. கரும்பு ஆகிய உள்ள எல்லா பலகாரமும் எப்படிமா கொண்டு வருவான்? நான் சாமி கும்பிடலையா பாய், நீங்கள் சாமி கும்பிட்டாத செய்ய மாட்டீங்க, திங்க மாட்டீங்க, சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்லி தந்துட்டு போகிறான். அவ்வளோ மதநலக்கமான இது வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த பேட்டியை முடித்து விட்டு நான் நேராக போகக்கூடிய சமத்துவ பொங்கலுக்கு நான் போகிறேன். என் தலைமை நடக்குது. இப்படி 17 வருஷமாக அவ்வளோ அந்யோன்யமாக நாங்கள் பழகிட்டு இருக்கிறோம். இதில் மண்ணள்ளி போட முகமாக தான் தீபம்னு சொல்லி தீயலி வைக்கிறாங்க. அப்போ அந்த குரலை சீமான் ஒழிக்கிறார் என்று சொன்னால் சீமா ஹெச் ராஜா குரலை வைக்கிறாரு. ஹெச் ராஜாவின் தம்பியாக மாறிவிட்டார். அவர் திருமாவளவன் தம்பியாக இல்லை. இப்போ அதை தான் கொந்தளிக்கும். அதான் அந்த விஷயத்தில் கூட, திருப்பரங்குன்ற விஷயத்தில் கூட சீமான் அவர்கள் ஆர்எஸ்எஸ் குரலை தான் ஒழிச்சிருக்காரு. இல்லை என்று கடந்து போக முடியாது. சொன்னார் அவர். சீமான் சொல்லியிருக்காரு. அந்த பேட்டியை நீங்கள் பாருங்கள். தீபம் ஏற்ற வேண்டும், ஏற்றினா என்ன பிரச்சனை என்று கேட்கிறார். இதுதான் சீமானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. சீமானுக்கு எதிராக கையில் ஒரு குச்சி எடுத்திருக்கீங்களே, சீமான் இவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு பட்டியல் போட்டுக்கிட்டே இருக்கீங்களே, சீமான் பேசுறது பூரா தப்பு, சீமானுடைய அந்த கொள்கையே தப்பு, சீமானே தப்பானவரா மாறிட்டாரு, சீமான் விலை போயிட்டாரு, சீமான் தான் கட்சியை போய் பிஜேபி சேர்க்கப்பட்டாரு பட்டியல் வரிசையா போறீங்களே. சீமானுடைய தொண்டர்கள் உங்களுக்கு எதிராக கடப்பாறையை தூக்கணும். அதை பற்றி கவலை இல்லை. நாங்கள் சீமானையை பற்றி நான் கவலைப்படவில்லை. நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், திரு சீமான் அவர்களுடைய கருத்தியல்ல, அந்த கட்சியுடைய கருத்தியல்ல, உடன்பாடுகள் எங்களுக்கு இருக்குது, முரண்பாடுகள் இருக்குது. சமீபத்தில் முரண்பாடுகள் கூடிவிட்டது. உதாரணமாக உடன்பாடுகள் சொல்கிறேன் கேளுங்களேன். மலையை காக்க வேண்டும் சொல்கிறார், அருமையான கருத்து. எம்சாண்டுக்காக உடைச்சி தாறுமாறாக பண்ணுறீங்க நீங்கிறாரு. நாங்கள் உடன்படுறோம். அதில் நாட்டை பாதுகாக்க வேண்டும், வடக்கம் ஃபுல்லாக உள்ளே இறங்கி நம்ம என்ன செய்கிறாங்க, நம்மளுடைய வளத்தை கொள்ளடிக்கிறா எல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் எதோ ரூமில் பேசணும், எதோ வெளியே பேசணும் இருக்குது. சரி, இருந்தாலும் கருத்தியல் கரெக்ட். இப்போ உதாரணமாக வெளி மாநிலத்திலேருந்து உள்ளே வர்றாங்கல்ல, அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுக்கலாம். ஆனால் அவரை என்ன செய்ய முடியாது, நம்மளை ஆளை விடக்கூடாதுன்னு சொல்கிறார். அந்த கருத்தில் நம்மளும் உடன்படுகிறோம். அதே மாதிரி தமிழர்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. தாராவி, மும்பையில், கல்கட்டாவில், தாராவி போன்ற பகுதிகள் எல்லாம் ஓட்டுரிமை பெற்றிருக்கிறார்கள். அப்போ அவங்கள என்ன செய்யறத கேள்வி வரும். அப்போ இந்த விஷயங்கள் உள்ளுக்குள் பேச வேண்டிய விஷயங்கள். இதை வெளிப்படையாக அவர் பேசுகிறார். ஆறுகளை
என்ன செய்யணும், பாதுகாக்கணும். மண்ணெல்லாம் அள்ளி கொள்ளை அடிச்சுட்டு போகிறாங்கங்கிறாரு. நாமளும் அதில் உடன்படுறோம். கரெக்டான இது. வாக்குக்கு ஓட்டுக்கு வந்து பைசா கொடுக்கூடாதுயாங்கிறாரு. நாமளும் அதில் உடன்படுறோம். இப்படி நல்ல கருத்துக்களை சீமான் பேசுகிறார். இப்படி பேசக்கூடிய சீமான் தான் பாப்பனை கிடப்பாராங்கிறாரு. இட்லி தோசையை சுட்டு தந்தாங்கிறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து துப்பாக்கி எடுத்து சுடுவேங்கிறாரு. இப்படிப்பட்ட கருத்தையும் சொல்கிறாரு. அப்போ நம்ம ரெண்டையும் சேர்த்து சீர்தூக்கி பார்க்க நம்ம நிலைமையை தவிர ஒரே அடியாக சீமா அந்த களத்தில் இருக்கக்கூடாது, சீமா கச்சை கழிச்சிட்டு ஓடணும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. யாரும் கச்சையை வந்து இதுக்கு அரசியல் இதான விமர்சனம் தான். இன்றைக்கி அந்த திரு சீமான் வந்து இப்படி சொல்கிறதுலாம் தப்புன்னா நம்ம போல போகிறோம். தப்பாக வந்துட்டு சொன்னால் எங்கள் அண்ணன் சீமான் நான் சொல்கிறேன் இதெல்லாம் தவறு, ஏதோ தப்பாக சொல்லிட்டேன், ஆய்வு தவறான்னு சொல்லட்டும். அவர் எனக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ்லாம் கிடையாது, ஆர்எஸ்எஸ் நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு சொல்லட்டும். அப்படி இல்லையா, ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசுகிறாரு, அதில் பிரச்சனையாக இருக்குது. திருப்பரங்குன்றத்தில் வந்து தீபம் ஏற்றுங்கய்யா அப்படிங்கிறாரு. தீபம் ஏற்றவா மேட்டுறது, தீபம்லாம் ஏற்றி முடிச்சாச்சு, நெருப்பெல்லாம் வைக்கல போகிறாங்க. அப்போ அதுக்கு சப்போர்ட்டாக பேசும்போது தான் நாங்கள் பட்டியலில் போட இருக்குது. தடியை வந்து சாதாரண தடியாக இருக்குல்ல, பெரியாருடைய கைத்தடி எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ சீமானுக்கு எதிராக இப்போ நீங்கள் பெரியார் ஆமாம் அந்த தடியை தான் தூக்கியாச்சு. ஆமாம் தூக்கியாச்சு. சீமானுக்கு அடி விழுகுமா தடியை வச்சு? இல்லை, அவர் தானே சொல்கிறாரு. இதில் கூட ஒரு அரசியல் நாகரிகம் இருக்குல்ல, தம்பி வாடா போடான்னு சொல்லி பேச, சரி அவருடைய இதை பேசலாம், பாசத்தில் பேச. இப்போ இதே மாதிரி சீமானுடைய மூத்தவர்கள் இருக்காங்களே, இப்போ வைகோ தம்பி வாடா சீமான்னு சொன்னால் சொல்ல முடியாது, ஒத்துக்க மாட்டார். அதே சீமானு சொல்ல அண்ணன் வந்துட்டேன்னு பாரு, வட்டில் தோலை உரிச்சு தொங்க போட்டு வெளுத்து எரிஞ்சிருவேன். இது என்ன மாதிரியான அரசியல், வன்முறை அரசியல் மாதிரி தெரியல. அண்ணன் வந்துட்டா வெளுத்து எரிஞ்சிருவேன். இது வந்து விசில் அடிக்கிறது. அப்போ கீழே இருக்கக்கூடிய விசில் பறக்கும். இது நம்ம ரசிக்கவில்லை. இதெல்லாம் ஒரு போகிற போக்கில் பேசுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ கையில் எடுத்திருக்கிறது வந்து சமூக நீதிக்கான களத்தில் விழுந்த மிகப்பெரிய இதாக பார்க்கிறோம். இது வந்து வேறு திட்டம், அது பாசிச திட்டம். அதில் சீமான் தெரிந்து பலியாகிறாரா தெரியாமல் பலியாக நமக்கு தெரியல. நீ திரும்ப திரும்ப கிடையாது, தெரியல, நமக்கு தெரிஞ்சால் சொல்லுவோம், ஆதாரம் மட்டும் இல்லைல்ல. அவர் பேச்சு செயல்பாடு தான் பதிலே தவிர அவர் அண்டர் கிரவுண்டில் பேசுகிறாரா அப்பர் கிரவுண்டில் நமக்கு தெரியாது. நமக்கு பேசக்கூடிய விஷயத்துக்கு பதில் இது. அதாவது சீமான் பண்ணக்கூடிய தவறுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பட்டியல் போடக்கூடிய நீங்க தான் ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு மாணவனை நல்வழிப்படுத்துற விதமா ஆசிரியர் கையில பிரம்ப எடுப்பாரு. அந்த வகையில சீமான் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு, அதனால கீழே கடந்த பெரியாருடைய பிரம்ப அந்த தடியை நான் கையில் எடுத்து சீமானை நான் பண்ணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறேன், சீமான் திருந்தட்டும் அப்படின்னு சீமானுடைய நல்ல விஷயத்தையும் பட்டியல் போடுறீங்க, அவர் படிக்கிறதுக்கு கெட்ட விஷயத்தையும் பட்டியல் போடுறீங்க. கண்டிப்பா இது சீமான் அவருடைய பார்வையில பட்டு, ஒருவேளை சீமான் தன்னையே அறியாமல் தான் அப்படிங்கிற ஒரு அகந்தையில தனக்கே தெரியாமல் தன்னையும் மறந்தும் ஏதாவது தவறு செய்து கொண்டிருந்தால் தன்னைத்தானே திருத்திக் கொள்வார், அல்லது பெரியாருடைய தடி தன்னை தண்டிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு ஏதாவது ஒரு புரிதலை உண்டு பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் அதிரடியா முன் வச்சிருக்கீங்க. நம்ம என்ன நடக்குதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி. நன்றி.